நாம் தமிழர் கட்சியின் அங்கீகாரத்தை ரத்து செய்து சீமான் மீது நடவடிக்கை எடுக்க கோரி புகழேந்தி என்பவர் மனு அளித்துள்ளார். தேர்தல் பரப்புரையில் மோசமான வார்த்தைகளை பயன்படுத்துவது, திராவிட இயக்க தலைவர்களை ஏளனமாக பேசுவது, அதைத் தொடர்ந்து சாதி மத இனம் என கலவரத்தை ஏற்படுத்த சீமான் தொடர்ந்து முயற்சிப்பதாக நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது தற்போது புகார் அளிக்கப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நாம் தமிழர் கட்சியின் அங்கீகாரத்தை ரத்து செய்து சீமான் மீது நடவடிக்கை எடுக்க கோரி புகழேந்தி மனு அளித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் சிவா கேட்கலாம். வணக்கம் சிவா, கூடுதல் விவரங்கள். கற்பகம், நாம் தமிழர் கட்சியினுடைய அங்கீகாரத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்துல ஒரு மனு வழங்கப்பட்டிருக்கிறது. புகழேந்தி சார்பாக இந்த மனு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நாம் தமிழர் கட்சியினுடைய அங்கீகாரத்தை திரும்ப பெற்று அவற்றை தடை செய்ய வேண்டும் என்றும் சீமான் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தலைமை தேர்தல் ஆணையத்துல அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவில் இருக்கக்கூடிய புகழேந்தி ஒரு மனுவை வழங்கியிருக்கிறார். டெல்லியில் இருக்கக்கூடிய தலைமை தேர்தல் ஆணையத்துல அதிமுகவினுடைய ஒருங்கிணைப்பு குழுவை சார்ந்த புகழேந்தி அளித்திருக்கக்கூடிய அந்த மனுவில் தமிழகத்தில் நடைபெற்று வரக்கூடிய இந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தல் தொடர்பான பிரச்சாரத்தில் தங்களுடைய வேட்பாளரை ஆதரித்து சீமான் பேசும்போது கடுமையான வார்த்தைகளை, மோசமான வார்த்தைகளை பயன்படுத்தி வருகிறார். இது போன்ற வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது என்ற தேர்தல் விதிமுறைகள்ல இருக்கக்கூடிய ஒரு நிலையில அவர் கொச்சையான வார்த்தைகளை பயன்படுத்தி வருவது மட்டுமல்லாமல் சாதி மத இன பேத கலவரத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையிலான ஒரு முயற்சியையும் சீமான் மேற்கொண்டு வருகிறார். எனவே இது தேர்தல் ஆணைய விதிமுறைகளுக்கு எதிராக இருக்கக்கூடிய செயல் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே இந்த விவகாரத்தில் தொடர்ந்து இது போன்ற கருத்துக்களை தெரிவித்து வரக்கூடிய சீமானுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் நாம் தமிழர் கட்சியினுடைய இந்த கட்சி அங்கீகாரத்தை ரத்து செய்ய வேண்டும் என்றும் அவர் தன்னுடைய மனுவில் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 8.2% வாக்குகளை பெற்றிருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சிக்கான அங்கீகாரத்தை தேர்தல் ஆணையம் வழங்கியிருந்த நிலையில அந்த அங்கீகாரத்தை ரத்து செய்ய வேண்டும் என்றுதான் புகழேந்தி தரப்பிலிருந்து ஒரு மனு வழங்கப்பட்டிருக்கின்றது. கற்பகம்.